என்ன கேள்வி நம்ம கேள்வி நினைக்கிறது. ஆனா பார்த்தா ரொம்ப பெரியார் தெரியுமா தெரியும். அர்த்தமற்ற கேள்வியை கூட சில கட்டங்களை பெரியார் கேட்டாரு. இந்த ஒரு பிராணி ஆனோ மாறோ செத்து போச்சு, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது, அதற்கு பயன்படுகிறார். அது ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு ஆள் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறாரு, அதை சாப்பிடலாமா சாப்பிடலாம், இதெல்லாம் தெரிஞ்சிடலாம். வந்தவரை ஒரு கேள்வி வைக்கிறாரு. என்ன தெரியுமா, என்னங்க அண்ணாம இருக்குது, அண்ணா மோட்டாங்க சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கீங்க, மனித மோட்டாங்க சாப்பிடலான்னு இருக்கீங்க, என்னடா அப்படிங்கிறாரு. இப்ப கேள்வி பார்த்தீங்கன்னா திரும்ப நல்ல ஒரு அர்த்தமுள்ள கேட்குமாறு பெரிய வெளிப்படையை பார்த்தா, ஆனா அர்த்தம் இல்லாத ஏன் தெரியுமா, அங்க இரவு மோட்டாங்கிறது மனிதன் மோட்டாங்கிறது எல்லாத்தையுமே 20 நாள் மோட்டாகி இருக்கிறான். மனிதன் மோட்டாங்க சத்தியாக இருக்கு. அவர் கேள்வி அல்ல, எல்லாமே 20 நாள், எல்லா நாளும் மோட்டாங்கிறது 20 நாள். தானா தட்டாலும் சரி, நீங்க அதுக்காலும் சரி, மோட்டாகவோ நிறுவனம் அந்த கல்வி நான் இருக்கிறா அந்த கேள்வி வந்திருக்கு. இப்படிதான் சில பேர் ரொம்ப கேள்விகள் வந்து கேட்கிறது. இன்னும் சொல்ல மோடி கூடாதுங்கிறது என்ன கேள்வி, இலங்கையும் இந்தியாவிலான இந்த மொழியில் இருக்குது, வேற உலகத்துல எங்க இருக்குது அப்படிங்கிறது. பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருந்துட்டு கிடைக்குமா, அந்த மாதிரி இந்த வகாபிகள் கிணற்று தவறையாக இருக்கிறார். உலகத்துல என்ன நடக்கிறது தெரியுதா, சிங்கப்பூர் போங்க, மலேசியா போங்க, புருனே போங்க, துபாய் போங்க, அபுதாபி போங்க, எல்லா நாட்டிலும் ஓய்வுக்காக இருக்கிறாங்க. என்ன மோடி தெரியுமா, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அரபு நாடுகள் இருக்கிறதா, துபாயில வக்ஃபுடைய அமைச்சகமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் பாடி கொண்ட கவிதை தொகுப்புகளோட வெளியிட்டிருக்கிறது. கவர்மெண்ட் தெரியும், மோடிக்காக வெளியிடுறது யாரு, துபாயில அரசாங்கம். இங்க இருக்கிற மகாபீரர் சொல்றது அரபு நாட்டில் இருக்கிறதா அப்படி ஒரு கேள்வி இருக்கிறது. இருக்கு, கவர்மெண்டே தெரியும். சமூகத்திலே இல்லை, காரணம் என்ன, அது மகாபீர் கவர்மெண்ட் அதனால இல்லை. ஆனா அங்க கூட இன்னைக்கு என்ன, மத்திய ஹராம்ல மக்காவும் சரி மதுராவும் சரி மோடி கேட்டது விற்பனைக்கு இருந்துதான் இருக்குது. அங்கிருந்துதான் அந்த மோடி கேட்டது வாங்கிக்க போறாங்க. நல்ல விஷயம். வெளிப்படை நம்ம ஊர்ல உதவுவாங்க அங்க இருக்கிறது இல்லை. காரணம் என்ன, அது மகாபி கவர்மெண்ட். இன்னைக்கே அந்த மகாபி கவர்மெண்ட் நீக்கி சுன்னை ஜமாத்துடைய அரசாங்கம் வந்துட்டு வச்சுக்கிறதுங்க. அடுத்த நிமிடமே மக்காவில் இருக்கக்கூடிய மத்திய ஹராமை மோடி போதப்படும், மதியமா நகரத்தில் இருக்கிற மத்திய நகரையும் உண்மை. இப்ப சவுதியில வந்து மகாபி நடக்கிறதே இல்லைங்க. ஆனா இந்த மகாபிகள் இங்க கூட இந்த பாமர் மகள் ஏமாற்றத்துக்கு அரசாங்க இருக்கிறாங்க, சவுதியில இருக்கிறாங்க, அவையாக பின்பற்றுகிறது. அல்லாஹ் சவுதியை பின்பற்ற சொன்னா, அல்லாஹ் போன பின்பற்றுகிறான், ஹதீஸை பின்பற்றுகிறான், சவுதியை பின்பற்ற சொன்னா, சவுதியில் இருக்கிறதே இல்லாம போல நமக்கு என்ன இருக்குது, நமக்கு குர்ஆன் ஹதீஸான வழிகாட்டி. சவுதி இல்ல, இன்னைக்கு அமெரிக்கா ராணுவம் தான் இருக்குது. அந்த ராணுவத்தை பெண்கள் அரபு ஆலையோட அதோட எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க, மதம் இருக்கிறாங்க. இப்ப சவுதி பின்பற்ற முடியுமா, சவுதி எல்லாம் அனுமதித்து இருக்கிறது, ஆகவே கூட்டு தர முடியுமா, இந்த வராது சொல்லுவாங்க. சவுதி நீங்க நடந்துட்டு இருக்க, அது சவுதி என்ன செஞ்சா நமக்கு என்ன இருக்குது. சரி, அந்த வராது ஒரு கேள்வி வைப்போம், நீங்க சவுதியில இருக்கிறதா அப்படிங்கிறீங்க. அந்த சவுதியில 10ஆம் மதியனால 20 ரெக்கார்டு நடக்குது தராங்க, அதை நீங்க பின்பற்ற மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மட்டும் சவுதியில இருக்கிறதா அப்படிங்கிறீங்க. மக்கள் 20 ரெக்கார்டு ஏன் சொல்வதில்லை? அது அவங்க தரப்பு இளைஞர்கள் ஏமாற்றத்துக்கு ஒரு பதில் வச்சிருக்காங்க. இந்த மகாநகரம் என்ன சொல்றது, ஏன் தெரியுமா, 20 ரெக்கார்டு நடக்கிறாங்க. உலகத்திலேருந்து பல இடத்துல முஸ்லிம்களா வர்றாங்க, அவங்க வந்து குழந்தைய கொடுக்கிறதுனால 20 நடக்குது. வராங்க இளைஞர்களை ஏமாற்றுறதுங்க, அதனாலதான் அப்படி நடந்துட்டு இருக்கு. அடுத்த கேள்வி பண்ணுவாங்க மகாராஷ்டிரா. சரி, அங்க சும்மா வந்து 2 நாள் சொல்லப்படுற மக்காவிலையும் மதினாவிலையும் கடவுள மரியாதை 2 நாள், ஏன் 1 நாள் கொடுத்து சொல்றீங்க? தராயில் இருந்தா 1 மக்கள் வராங்கிறது. 3 பாக்கிக்கு என்ன 2 மாசம் தானே அஞ்சு வர்றாங்க, 20 மாசம் அந்த நாள் மக்கள் தானே இருக்கிறாங்க. சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் குழந்தைகளுக்கு சொன்னாங்களா, உலக மக்களுக்காக இந்த தேச சட்டத்தை மாற்றுகிறார்கள் சவுதியில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரார்கள் வராங்களா? ஆனா இங்க இருக்கிற சவுதியில் இருக்கிற மகாராஷ்டிரம் எவ்வளவு தேவை, குரானையும் ஒரு படிச்ச முஸ்லிம்களும் ஒன்றும் தெரியாது. உண்மையிலே சவுதி பின்பற்றாதான் உண்மையோ தானே, 20 இடத்துல சொல்லட்டும், ஜும்மாவுக்கு 2 நாள் சொல்லட்டும், அப்ப நம்ம கேட்கட்டும், அப்ப நாங்க பதில் வச்சிருக்கோம். அறிவே விஷயம். இப்ப கேள்வி கேட்கிற உரிமையை தார்மீக உரிமையும் ஆண்கள் கிடையாது என்பதுதான் நம்முடைய வாதம். இப்ப குர்ஆன் நீங்க பார்த்தீங்கன்னா மோடியிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் குர்ஆன் ஹதீஸில் இருப்பவைகளாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க,
இறைவன் குர்ஆன் சொல்லி காட்டுறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு எச்சரிக்கையாளராக எச்சரிக்கை விடுக்கக்கூடியவர்களாக அனுப்பியிருக்கிறோம். இதைத்தான் மோதிர படிக்கிறோம். காதல் பஷீரும் நதீரும் அதுதான். அதே போல இறைவன் குர்ஆன் சொல்லி காட்டுறான். வதாயின் மினல்லாஹி ஹீவசமாதமுனியா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை உங்களை இறை பக்கம் அழைத்து வைக்கக்கூடியவர்களாகவும் ஒளிந்து விளக்காக அனுப்பியிருக்கிறோம். அதைத்தான் மோதிர படிக்கிறோம். காதல் சிராஜம் நீரு ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒளிந்து விளக்காக இருக்கிறார்கள். குர்ஆன்ல நிறைய மோதிர இருக்குது. ஏதோ குர்ஆன்ல அதுக்கு முரணா இருக்கிறது வகாபிகள் தவறாக பிரச்சாரம் பண்றாங்க. ஜாபிர் சமுதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுகம் சூரியனை போல சந்திரனை போல பிரகாசத்தில் இருக்கும். இது முஸ்லிம்களை பற்றி செய்யப்பட்டிருக்கு. இதைத்தான் மோதிர படிக்கிறோம். அந்த சம்சும் அந்த வரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்க சூரியனா இருக்கிறீங்க, பரிபூர்ண சந்திரனா இருக்கிறீங்க. அதில் வந்ததாங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இறைவன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அஜாக்கும் மினல்லாஹி நூறுன் வ கிதாபும் முபீன், இறைவனிடமிருந்து உங்களுக்கு தெளிவான வேதமும் ஒரு பேரொழியும் வந்திருக்கிறது. தெளிவான வேதம் குர்ஆன், பேரொழி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் நூறு பேரொழி வந்திருக்கிறான். அதைத்தான் நம்ம மோதிரம் சொல்றோம். அந்த நூறு போக்க நூறி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க மொழிகளுக்கெல்லாம் மேலான பேரொழியாக இருக்கிறீர்கள். குர்ஆன் வந்ததான் சொல்லிட்டு இருக்கோம். குர்ஆன் அறிவுக்கும் முதலாக என்ன இருக்குது? இதுல சர்வே என்ன சொல்றது? இந்த குர்ஆன் படிக்க மோதிர படிக்க குர்ஆன் இருக்குது. சர்வே டைரக்டா இப்படி வருவாங்க. மக்கா வகாபிகள், இந்த முக்கா வகாபிகள் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த மோதிர ஒரு நேரத்துல குர்ஆன் வரலாமாங்க, அது ரொம்ப நல்லா நினைப்பாங்க. நம்மளோட சர்வே வாங்கவே ஏமாத்துறாங்க. இது ஏமாத்துறா ஒரு திட்டம். மோதிர வரலன்னா குர்ஆன் வரலன்னா நம்ம என்ன சேர்ந்து சொல்லுவோம், குர்ஆன் வரலன்னா நல்லது. அது சந்தேகமே கிடையாது. அது சொல்றது நம்ம அந்த மொழி ஒரு குர்ஆன் வருகிற அப்படிங்கிறது. இது குறுக்கோடியில வருவாங்க உலக கருத்துறது. இப்படி யாராவது சொன்னாங்க வச்சுக்கிறக்க அவங்கள்ட்ட நம்ம ஒரு கேள்வி வைக்கிறோம். சரிங்க, குர்ஆன் வருவது நல்லதா, இந்த ஸ்கூல் புத்தகம் படிக்கிறது நல்லதான்னு கேட்கணும். அவர் அவசரமா சொல்றாரு குர்ஆன் வருவது நல்லதா படிப்பாரு. நாளைக்கு உங்க பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, அந்த பிள்ளைகள் குர்ஆன் கீழே வந்து வந்து சொல்லலாம் அப்படின்னு. எங்க குர்ஆன் வருவது நல்லதா, சிறந்த பேப்பர் படிக்க நல்லதான்னு கேளுங்க. குர்ஆன் வருவது நல்லது, நாளைக்கு எந்த பேப்பரும் படிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஒரு ஆள் லட்டு படிச்சுட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் குர்ஆன் படிக்கிறாங்கன்னா அந்த லட்டு படிக்கிறாங்கன்னா குர்ஆன் லட்டு முடியுது, குர்ஆன் ஒத்துமா லட்டு படிக்காம இருக்க முடியுமா? இப்படியே போனா இன்னொரு நீங்க கிடைக்கல. ஒரு ஆள் புகாரியை படிக்கிறான்னு இருக்க, புகாரி படிக்கிறாங்கன்னா குர்ஆன் படிக்கிறாங்களா, குர்ஆன் படிக்கிறதா நல்லது, புகாரியும் படிக்கிறாங்க. அவங்க என்னென்னலாம் படிக்க முடியும்? இந்த அளவுகளை கொண்டு வந்துட்டா குர்ஆனை தவிர எதையுமே படிக்க முடியாதுங்க. ஆனா இப்படி சொல்றவங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு இருப்பாங்க. தாய்மை படிச்சுட்டு இருப்பாங்க, லட்டு படிச்சுட்டு இருப்பாங்க, பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க, ஸ்கூல் படிப்பாங்க, என்ன படிப்பாங்க. நம்ம மொழி ஓடுறோம் மட்டும் இந்த படிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கேட்டாலே இந்த நேரத்தில் குர்ஆன் ஓடுங்க அப்படின்னு சொல்றோம். சரி, குர்ஆன் இருக்கிறது வேற வாசிக்க மட்டுமா வாசிக்கணுமா? வாசிக்க வாழ்க்கணும் ரெண்டுதான். வாசிக்கணும், வாசிக்கப்படா நடக்கும் செய்யணும். அதுதான் குர்ஆன் வந்துச்சு. இப்ப இதே குர்ஆன் சொல்றான் அப்படியே முஸ்தலா தொழில் நிலைநாட்டுகிறான். ஒரு ஆள் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறாரு. தொழில் நிலைநாட்டுங்க அப்படியே முஸ்தலா தொழில் நிலை ஓதிக்கிட்டே இருக்கிறாரு. எப்ப சொல்றது? குர்ஆனை மூடி வைக்கிறேன் சொல்லுவாங்க. அப்பதான் ஓடுறாரு, ஒரு ஓடுறப்படாக நடக்கிறாரு. அந்த மாதிரி ஏதோ குர்ஆன் சொல்றான். இன்னல்லாஹ மலாயிகத்தஹு யஸ்தக்பிரூன நிச்சயமாக இறைவனும் மலக்குகளும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் வல்லதீனாவும் இறை நபியாளர்களே ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லுங்க, ஸலாமும் சொல்லுங்க. எது சொன்னா குர்ஆனை ஓதிக்கிட்டே வச்சுக்கோங்க. நீங்க நபியாளர்களே ஸலாம் சொல்லுங்க, ஸலவாத் சொல்லுங்க. இது ஓதிக்கிட்டே இருப்பாங்க. இது எப்ப ஸலவாத் சொல்றது? ஓதிக்கிட்டே இருந்தா எப்ப ஸலவாத் எப்ப ஸலாம் சொல்றது? குர்ஆனை மூடி வைக்கணும், மூடி போடும். அப்பதான் குர்ஆன் சொல்லப்படாம நடக்கிறாங்க. மோதிக்குள்ள என்ன இருக்குது? ஸலவாத் ஸலாம் தான் இருக்குது. அதனால குர்ஆன் என்பது ஓதுவதற்கு மட்டுமல்ல, ஓதிய படம் நடக்கிறதுக்கு குர்ஆன் படம் நடப்பதற்காகத்தான் மீறாடுகளாலையும் நம்ம மோதிலையும் ஓடிக்கிட்டு கொண்டாடிக்கணும் அப்படிங்கிறத நினைவிலே வைக்க வேண்டும். அவருக்கு பொழுது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் கொரோனா இருக்கிறது எதை சொல்றாங்க?
அது சம்பந்தம் இல்லாம சொல்லுவாங்க. ரொம்ப ஆராய்ச்சிமா நடத்திட்டு இருக்கிறது என்னங்க அது மௌலிதுல அஸ்ஸலாமு அலைக்க அஸ்ஸலாமு அலைக்க திருப்பி திருப்பி வருது. ஒரு ஆளுக்கு சலாம் ஒரு தடவை தான் சொல்லணும், திருப்பி திருப்பி சொன்னா அவர் கேள்வி செய்யற மாதிரி தானே, கிண்டல் செய்யற மாதிரி தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க, புகாரி